Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 6th ஓட first chapter patterns in mathematics ல exercise number 1.4 பண்ண போறோம். இப்போ நம்ம 1.4ல என்ன படிக்க போறோம்னா relations among number sequences படிக்க போறோம். Sometimes number sequences can be related to each other in surprising ways. Example, what happens when we start adding up odd numbers? இப்போ நம்ம இந்த 1.4 ஃபுல்லா வந்து நம்பர் சீக்வன்சஸோட ரிலேஷன்ஸ் பார்க்க போறோம். அதாவது இப்போ ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குன்னா அது நடுவுல இருக்கிற ரிலேஷன்ஸ் என்னென்ன இருக்கு அது நம்ம பார்க்க போறோம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஆட் நம்பர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது you will get a square number. இங்க 1 பார்த்தா 1 இருக்கு, 1 plus 3 4, 1 plus 3 plus 5 எல்லா ஆட் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பர்ல வருது. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர் சீக்வன்ஸ்க்கு நடுவுல இருக்கிற நம்பர் ரிலேஷன் நம்ம பார்க்க போறோம். This is a really beautiful pattern. Why does this happen? Do you think it will happen forever? The answer is that the pattern does happen forever. But why? As mentioned earlier, the reason why the pattern happens is just as important and exciting as the pattern itself. இப்போ நமக்கு இந்த பேட்டர்ன் இருக்கு இல்லையா, ஆட் நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ண போது we get square numbers. ஸோ இது வந்து எப்போதுமே வருமா இல்லை வந்து ஃபார் பர்டிகுலர் நம்பர்ஸ் தான் வருமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து ஆட் நம்பர்ஸ் வந்து ஒன் பை ஒன், அதாவது ஒவ்வொரு ஆட் நம்பர்ஸ்க்கு அடுத்தடுத்த ஆட் நம்பர்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணும் போது நமக்கு ஸ்கொயர் வேல்யூ வரும். அதே ஆட் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நான் 3 and 5 எடுத்துக்கிறேன். 3 and 5 நமக்கு என்ன வருது ஆன்சர் 8 வருது. இட்ஸ் a கியூப் நம்பர். சப்போஸ் நான் வந்து 1 plus 7 எடுத்தா எனக்கு என்ன வருது 8 வருது. 1 plus 11 எடுத்தா எனக்கு என்ன ஆன்சர் வருது 12 வருது. ஸோ இதுல வந்து ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இதுவும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, இதுவும் ஸ்கொயர் நம்பர் கிடையாது, அண்ட் திஸ் ஆல்சோ நாட் ஸ்கொயர் நம்பர். ஸோ நம்ம ஆட் நம்பர்ஸ் வந்து கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் அடுத்தடுத்த நம்பர்ஸ் இப்போ 1ல ஸ்டார்ட் ஆகி 3 5 7 அந்த மாதிரி நெக்ஸ்ட் நம்பர் நம்ம ஆட் பண்ணும் போது தான் we get the square value. ஸோ in between நம்பர் எடுத்து நம்ம ஆட் பண்ணும் போது நமக்கு ஸ்கொயர் வேல்யூ வராது. A picture can explain it. Visualizing with a picture can help explain the phenomenon. Recall that square numbers are made by counting the numbers of dots in a square grid. How can we partition the dots in a square grid into odd numbers of dots? Think about it for a moment before reading further. இப்போ இங்க கொடுத்திருக்க ஆட் நம்பர்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்கொயர் கிரிட் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஆட் நம்பர்ஸ் வந்து இங்க 1 இருக்கு, அதுக்கப்புறம் ஆட் நம்பர் இங்க 3. இப்போ 3 டாட்ஸ் இங்க கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த 1 3 நம்ம ஆட் பண்ணா நமக்கு ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது, அதாவது ஸ்கொயர் கிரிட் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்கு 5 ஆட் நம்பர்ஸ் இங்க இருக்கு. இந்த 5 ஓட ப்ரீவியஸ் ஆட் நம்பர்ஸ் நம்ம எல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு அகைன் ஒரு ஸ்கொயர் வேல்யூ 9 கிடைக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா 7 9 அந்த மாதிரி கண்டினியூஸ் ஆட் நம்பர்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது அதோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குது 36 ஒரு ஸ்கொயர் நம்பர் கிடைக்குது. ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் இங்க டாட் மூலமா ப்ரெசென்ட் பண்ணிருக்காங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. By drawing a similar picture, can you say what is the sum of the first 10 odd numbers? இப்போ நமக்கு first 10 odd numbers என்ன பண்ணோம் கவுண்ட் பண்ணக்கூடாது, பிக்சர்ஸ் வச்சு டிரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ first 10 odd numbers நமக்கு 1 3 5 7 9 11 13 15 17 19 வரைக்கும் வருது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் 1 வைக்கிறோம் சிங்கிள் டாட், அதுக்கப்புறம் இந்த கார்னர் பேஸ் பண்ணி இங்க ஒரு டாட், அதுக்கப்புறம் இங்க ஒன்று இங்க ஒன்று. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1ஓட ஸ்கொயர் அண்ட் 2ஓட ஸ்கொயர் 2 2s are 4 ஸ்கொயர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இந்த கார்னர் பேஸ் பண்ணி இங்க டாட் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் இந்த 2 டாட் இருக்கு இல்லையா அதுக்கு இங்க 2 டாட் இங்க 2 டாட் வச்சுக்கணும். இப்போ we got 9. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் நம்பர், செகண்ட் ஒன்னு, தேர்ட் ஸ்கொயர் நம்பர். நம்ம கவுண்ட் பண்ணல ஆனா செக் பண்ணிக்கிறோம், அந்த ஆட் நம்பர்ஸ் ஃபர்ஸ்ட் 10 கொடுத்துருக்காங்க இல்லையா அது மட்டும் நம்ம செக் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் இங்க ஒரு டாட், இங்க 1 3 அண்ட் இங்கே ஒரு 3. இப்போ we got the square number 4 into 4 16 வந்துருச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்னருக்கு ஒரு டாட், அதுக்கப்புறம் இங்க 4 டாட்ஸ் இருக்கு இல்லையா 1 2 3 4, அதுக்கப்புறம் 1 2 3 4. இப்போ நமக்கு என்ன வந்துட்டு ஃபர்ஸ்ட் 1 2 3 அப்புறம் 4 5. இப்போ நம்ம 5 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணிட்டோம், we got 25 ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு 5 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இந்த கார்னருக்கு ஒரு டாட் வச்சுக்கிறேன், இங்க ஒரு 5 டாட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் இங்க ஒரு 5 டாட்ஸ். This is 6th number. So 6 என்ன வரும் 6 6 are 36.
இப்போ again இங்க ஒரு டாட் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இப்போ நம்ம 7th நம்பர் கவுண்ட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் 3 நம்பர்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணனும் இப்போ again இங்க கார்னருக்கு ஒரு டாட் வச்சிரேன் 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 நெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்றோம் இந்த கார்னருக்கு ஒரு டாட் வச்சிரோம் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இப்போ நம்ம 8 and 9th odd number add பண்ணிட்டோம் next 10 இங்க ஒரு டாட் 1 2 3 4 5 6 7 8 9 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் 10 odd numbers ஆட் பண்ணிட்டோம் இப்போ என்ன இருக்கு 10 into 10 நமக்கு என்ன ஆன்சர் வரும் 100 so first 10 odd numbers நம்ம ஆட் பண்ணோம்னா we get the value 100 இது வேணா நம்ம cross check பண்ணிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா first 10 odd numbers நான் இங்க எழுதிக்கிறேன் 1 plus 3 plus 5 plus 7 plus 9 plus 11 plus 13 plus 15 plus 17 plus 19 so இப்போ இந்த நம்பர் எல்லாமே நம்ம ஆட் பண்ணா we get the value 100 so அதுதான் நமக்கு இங்க கிடைச்சிருக்கு இப்போ next question பார்க்கலாம் now by imagining a similar picture or by drawing it partially as needed can you say what is the sum of the first 100 odd numbers இப்போ first நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க 10 odd numbers கேட்டிருந்தாங்க picture base பண்ணி கேட்டிருந்தாங்க இப்போ வந்து either நம்ம picture base பண்ணி பண்ணலாம் இல்லனா imagine பண்ணி பண்ணலாம் first 100 odd numbers add பண்ணா நமக்கு என்ன வேல்யூ வரும் அப்படினு கேட்டிருக்காங்க இப்போ ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான் இங்க வந்து நமக்கு 10 கொடுத்திருந்தாங்க இல்லையா அப்போ 10 into 10 we got 100 same way 100 into 100 பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும் 140 ஆட் பண்ணிக்கிறோம் so we get 10000 value ரொம்ப சிம்பிள் இல்லையா சப்போஸ் ஃபர்ஸ்ட் 5 odd numbers நாம என்ன பண்ணனும் 5 into 5 25 so இந்த மாதிரி சிம்பிள் மெத்தட் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்க ஆனா இது ரொம்ப டைம் எடுக்கும் இந்த மாதிரி ஷார்ட் மெத்தட நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் next another example of such a relation between sequences adding up and down let's look at the following pattern 1 equal to 1 1 plus 2 plus 1 4 இப்போ நமக்கு இன்னொரு பேட்டர்ன் கொடுத்திருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்து அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணா நமக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது சோ 1 எடுத்துட்டாங்க இங்க 1 ஆன்சர் வருது அதுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா 1 அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன இருக்கு 2 எடுத்து திருப்பி என்ன பண்றாங்க ரிவர்ஸ்ல இந்த 1 இங்க ஆட் பண்றாங்க இதுதான் அப் அண்ட் டவுன் சொல்லுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க 1 2 3 சோ 3 வந்து மிடில் நம்பர் இருக்கு அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் ரிவர்ஸ்ல வந்து இந்த 2 1 இங்க ஆட் பண்றோம் so up na going forward down na going backward so இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது we get a square number இங்க பாத்தீங்கன்னா 2 into 2 4 3 into 3 9 4 into 4 16 this seems to be giving another way of getting the square numbers by adding the counting numbers up and down இப்போ square numbers எடுக்கிறதுக்கு இன்னொரு கான்செப்ட் தான் இத கொடுத்திருக்காங்க அதாவது நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அதாவது அப் அண்ட் டவுன் ஆட் பண்ணும்போது நமக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஆன்சர் வருது Can you find a similar pictorial explanation? இந்த கான்செப்ட் வந்து நமக்கு இந்த பிக்சர் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆட் பண்ணோம் 1 சோ 1 க்கு நம்ம என்ன வந்தது 1 வந்தது செகண்ட் நம்ம என்ன பண்ணோம் 1 plus 2 plus ரிவர்ஸ்ல இந்த 1 எடுத்து இங்க போட்டுட்டோம் we get 4 அதுக்கு அப்புறம் 1 plus 2 plus 3 அப்படியே ரிவர்ஸ்ல போடுறோம் என்ன வந்தது 2 plus 1 we get 9 இந்த கான்செப்ட் வந்து நம்ம டாட்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம் ஃபர்ஸ்ட் நமக்கு 1 இருக்கு இல்லையா சோ இங்க வந்து 1 நம்ம கிராஸ் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கு 4 இருக்கு அப்போ மிடில் நம்பர் டார்கெட் பண்றோம் மிடில் நம்பர் 2 இருக்கு இல்லையா அப்போ 2 டாட்ஸ் 2 டாட்ஸ்க்கு பக்கத்துல இங்க ஒரு டாட் இருக்கு இங்க ஒரு டாட் இருக்கு சோ நமக்கு 4 இங்க இந்த வேல்யூ இங்க கிடைச்சிருச்சு so we got 4 now நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிடில் நம்பர் 3 இருக்கு அப்போ 3 னா சோ 3 நம்ம என்ன பண்றோம் 3 டாட்ஸ் டார்கெட் பண்றோம் இந்த 3 டாட்ஸ் எடுக்கிறோம் 3 க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க 2 டாட்ஸ் இருக்கு இங்க 2 டாட்ஸ் இருக்கு அப்புறம் 1 இருக்கு 1 இருக்கு இங்க இருந்த மாதிரி தான் 2 1 2 1 சோ இப்போ நமக்கு அகைன் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு இப்போ நம்ம 3 வரைக்கும் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் வந்து 4 பாத்தீங்கன்னா நமக்கு
இந்த லைன் 1 2 3 4. ஸோ 4க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. சேம் வே இங்கே வந்து 3 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. இப்போ நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 4 பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் 5. 1 2 3 4 5. ஸோ இந்த டாட் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 5க்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 4 3 2 1. சேம் இங்கே வந்து 4 3 2 1. இந்த மாதிரி நமக்கு ஸ்கொயர் ஃபார்மா இருக்கு. நெக்ஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா இந்த டாட் நம்ம எடுக்கணும். இந்த லைன் எடுத்துட்டு நம்ம ஃபுல் ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிடும். 1.4ல ஃபர்ஸ்ட் சம் figure it out. Can you find a similar pictorial explanation for why adding counting numbers up and down gives square numbers? இப்போ நம்ம இங்க பிரசன்ட் பண்ணோம் இல்லையா, அதே கான்செப்ட் தான். எப்படி ஆட் பண்ணா we get the square numbers அந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், 1 equal to 1. அப்போ அதுக்கு ஒரு டாட் நம்ம வச்சிட்டோம். செகண்ட் என்ன பண்ணோம், 1 plus 2 plus இந்த 1 ரிவர்ஸ்ல இந்த 1 வந்து இங்க போடுறோம், we get 4. அப்போ நம்ம என்ன பண்றோம், 2 dots இங்கே 2 dots. So we got a square. Third நம்ம என்ன பண்றோம், 1 plus 2 plus 3 இது middle number, 3 plus இந்த நம்பர் ரிவர்ஸ்ல இங்க எழுதுறோம், 2 plus 1 we get 9. இப்போ நம்ம என்ன பண்றோம், மிடில் நம்பர் இருக்கு இல்லையா 3, அதுக்கு கிராஸா வந்து 3 டாட் நம்ம இங்க வைக்கிறோம். அதுக்கப்புறம் 1 2 1. சேம் வே இங்கேயும் 1 2 1. இப்போ நமக்கு அகைன் ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 1 plus 2 plus 3 plus 4. இப்போ 4 ஃபார்ம்ஸ் a middle number here. அதுக்கப்புறம் இந்த நம்பர் ரிவர்ஸ்ல எழுதுறோம், 3 plus 2 plus 1 we get 16. அப்ப 16 நம்ம என்ன பண்றோம், 4 dots வந்து cross பண்றோம், 4 dots 1 2 3 4. இப்போ 1 2 3 1 2 1. next 1 2 3 1 2 1. again நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆயிருக்கு. சோ இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் சம் சால்வ் பண்ணனும். செகண்ட் சம், by imagining a large version of your picture or drawing it partially as needed, can you see what will be the value of 1 plus 2 plus 3 plus 99 plus 100 plus 99, 3 plus 2 plus 1. 1 equal to 1. 1 plus 2 plus 1 equal to 4. 1 plus 2 plus 3 plus 2 plus 1 equal to 9. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரை ஆட் பண்ணி மிடில் நம்பர் 100 வரைக்கும் வர மாதிரி நம்ம பண்ண சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூ என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இல்லையா, 100 வரைக்கும் வரதுக்கு you have to write a lot. அப்போ நம்ம சிம்பிளா என்ன பண்றோம், இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட்ல வந்து எப்பவுமே மிடில் நம்பரோட ஸ்கொயர் நம்பர் தான் இங்க ஆன்சரா வருது. இப்போ பாத்தீங்கன்னா 1 into 1 1, 2 into 2 4, 3 into 3 9. அப்போ 100 வந்து மிடில் நம்பர்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும், அதோட ஸ்கொயர் தான் வந்து ஆன்சரா வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா 100 into 100. so பண்ணா we get 1 into 1 1, இந்த 4 0 ஆட் பண்ணிக்கிறோம். so we get the value 10,000. so இந்த மாதிரி மிடில் நம்பரோட ஸ்கொயர் வேல்யூ தான் இங்க வருது when you add the counting numbers up and down. அப்போ இந்த மாதிரி 1900 அந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணலாம், மிடில் வேல்யூ எடுத்துட்டு அதோட ஸ்கொயர் பண்ணா நமக்கு இந்த ஆன்சர் கிடைச்சிடும். so இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா 10,000. third sum, which sequence do you get when you start to add the all ones sequence up? What sequence do you get when you add all ones sequence up and down? இப்போ நம்ம all ones நம்பர் ஆட் பண்ணா அதுல என்ன சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நம்ம அப் அண்ட் டவுன் ஆட் பண்ண போறோம். இப்போ நமக்கு all ones நமக்கு என்ன வரும், எல்லாமே 1 1 1 ஆட் பண்ணிட்டே போவோம். இப்போ நம்ம first 1 ஆட் பண்றோம், அப்போ we get answer 1. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 1 more 1, ஏன்னா எல்லாமே 1 தான் வருது இல்லையா, 1 சீக்வென்ஸ். அப்போ 1 plus 1 we get 2. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், 1 plus 1 plus 1 we get 3. நெக்ஸ்ட் 1 plus 1 plus 1 plus 1 we get 4. அப்புறம் 1 plus 1 plus 1 plus 1 plus 1 5. so இந்த மாதிரி நம்ம ones add பண்ணிட்டே போனா we get the counting numbers 1 2 3 4 5. so நம்ம எத்தனை ones add பண்றோமோ அத்தனை நம்பர்ஸ் வரும் இல்லையா, அப்போ it forms the counting number. தேர்டுக்கான ஆன்சர் நம்ம எழுதிடலாம். when we u இருக்கு இல்லையா, இதை எடுத்துட்டு v போட்டுக்கலாம். when we add the all one sequence up and down we get counting numbers.
Fourth sum, which sequence do you get when you start to add the counting numbers up? Can you give a smaller pictorial explanation? இப்போ நம்ம again என்ன பண்றோம், counting numbers add பண்றோம். வெறும் upside தான் add பண்றோம், not down. அதாவது forward தான் move பண்றோம், down reverse நம்ம போகல. So இந்த மாதிரி counting numbers add பண்ணும்போது அதுல என்ன sequence form ஆகுது அப்படினு கேட்டிருக்காங்க. So அது வந்து we have to represent through a picture. இப்போ நம்ம counting numbersனா 1 இருக்கு இல்லையா, அப்போ first 1க்கு நமக்கு 1 தான் வரும். அதோட picture நம்ம எப்படி present பண்ணலாம்னா ஒரு dot. Next நம்ம என்ன பண்றோம், counting numbers 1 க்கு அப்புறம் we have 2. இப்போ 1 plus 2 we get 3. So 3 னா நமக்கு 3 dots form ஆகும். Next 1 plus 2 plus 3. இப்போ வந்து நம்ம upside down count பண்றோம், down சொல்லல. downனா நம்ம reverseல add பண்றோம், but we are moving this forward. அப்போ next number தான் நம்ம add பண்றோம். இப்போ 1 plus 2 plus 3 நமக்கு 6 வருது. 6 னா நமக்கு என்ன வரும், திருப்பியும் ஒரு triangle form ஆகுது இல்லையா. Next 1 plus 2 plus 3 plus 4 we get 10. இப்போ நமக்கு again ஒரு triangle form ஆகும், பார்க்கலாம். 1 2 3 4 1 2 3 1 2 1. Next 1 plus 2 plus 3 plus 4 plus 5 we get 15. இதுக்கு நம்ம picture present பண்ணலாம். 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1. So இதுக்கு நமக்கு triangle form ஆகுது. இப்போ இங்க numbers எல்லாம் பாத்தீங்கன்னா triangle value numbers தான் வந்திருக்கு. So இது ஒரு triangle form ஆகுது, இது ஒரு triangle, இது ஒரு triangle, இது ஒரு triangle. அப்போ counting numbers நம்ம upside down count பண்ணிட்டே போனா we get triangular numbers. இப்போ நான் 4th கான ஆன்சர் இங்க எழுதி இருக்கேன். We get triangular numbers by adding counting numbers up. 5th sum, what happens when you add up pairs of consecutive triangular numbers? That is, take 1 plus 3, 3 plus 6, 6 plus 10, 10 plus 15. Which sequence do you get? Why? Can you explain it with a picture? இப்போ நம்ம triangular numbers வந்து next number add பண்ணா நமக்கு என்ன sequence கிடைச்சிருக்கு. இப்போ இதையும் நமக்கு picture மூலமா present பண்ண சொல்லிருக்காங்க. So இதுக்கு நம்ம என்ன ஆன்சர் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம triangle நம்ம எப்படி form பண்றோம், 1 2 3 4 5 counting numbers நம்ம போட்டுட்டோம். இப்போ நம்ம first triangle number 1, அதுக்கு அப்புறம் triangle எப்படி form பண்ணோம், 1 plus this 2 அப்போ 3. So 3 is the next triangle number. 3 க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், இந்த 3 ஆட் பண்றோம், we get 6. 6 க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், counting numbers 4 ஆட் பண்றோம், we get 10. 10 க்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம், 5 ஆட் பண்றோம், we get 15. இப்போ நமக்கு என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரெண்டு triangle நம்ம ஆட் பண்ணா நமக்கு என்ன சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆகுது, அத வந்து பிக்சர் மூலமா பிரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. Now we are adding this two triangle number, we get 4. அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், இந்த 3யும் 6ம் ஆட் பண்றோம், நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 3 plus 6 9. அதுக்கு அப்புறம் 6 plus 10 ஆட் பண்றோம், 16 வருது. 10 plus 15 ஆட் பண்றோம், we get 25. இதுக்கு நம்ம பிக்சர் பிரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ 4 நம்ம என்ன பண்ணலாம், 4 dots ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அப்புறம் என்ன பண்றோம், 9 க்கு நம்ம என்ன பண்றோம், 1 2 3 1 2 3 1 2 3. இங்கேயும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. இப்போ 16 பார்க்கலாம். 16 க்கு பாத்தீங்கன்னா நமக்கு அகைன் 1 2 3 4 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6. இங்கேயும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் 25 நம்ம என்ன பண்றோம், 1 2 3 4 5 1 2 3 4 1 2 3 1 2 1 1 2 3 4 1 2 3 1 2 1. So இங்க நமக்கு ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகுது. When we add two triangular numbers, we get these square numbers. Sixth sum, what happens when you start to add up powers of 2 starting with 1? That is, take 1 1 plus 2 1 plus 2 plus 4 1 plus 2 plus 4 plus 8. Now add 1 to each of these numbers. What numbers do you get? Why does this happen? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, powers of 2 கான்செப்ட் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, 1, அதுக்கு அப்புறம் 1 plus 2 we get 3.
அப்புறம் 1 plus 2 plus 4 எல்லா powers of 2 numbers. நமக்கு ஆன்சர் வந்து 7. நெக்ஸ்ட் 1 plus 2 plus 4 plus 8. 1 plus 2 plus 4 plus 8. இப்போ நம்ம இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் எல்லாம் இங்க ஆட் பண்ணி இங்க எழுதி இருக்கோம். இதுல வந்து என்ன சீக்வென்ஸ் ஃபார்ம் ஆயிருக்குன்னா சீக்வென்ஸ் இஸ் என்ன சீக்வென்ஸ் இருக்கு 3 இருக்கு 7 இருக்கு 15 இருக்கு. இப்போ நமக்கு நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க now add 1 to each of these numbers what numbers do you get why does this happen இப்போ இந்த வந்த ஆன்சர்ஸ்ல எல்லாம் நம்ம +1 ஆட் பண்ண சொல்லிருக்காங்க. அப்ப நமக்கு 3 + 1 we get 4 7 + 1 we get 8 15 + 1 we get 16. இப்போ நம்ம கிடைச்ச ஆன்சர் பாத்தீங்கன்னா again power of 2 தான் கிடைச்சிருக்கு. சோ இந்த சீக்வென்ஸ் எல்லாம் நம்ம ஆட் பண்ணி பிளஸ் அதுல 1 ஆட் பண்ணோம்னா we get the number which is powers of 2. ஓகேங்களா? So இப்போ 1 நம்ம இங்க ஆட் பண்ணிக்கலாம். So 1 + 1 we get 2. 6th ஆப்ஷன் நம்ம எப்படி எழுதிக்கலாம்? The sequence we got is powers of 2. 7th sum. What happens when you multiply the triangular numbers by 6 and add 1? Which sequence do you get? Can you explain it with your picture? இப்போ நம்ம triangle numbers எடுத்துக்கலாம். என்னென்ன triangle numbers பாத்தீங்கன்னா 1 3 6 10. இப்போ இதோட நம்ம 6 மல்டிப்ளை பண்ணனும். அப்போ into 6 நமக்கு என்ன ஆன்சர் வருது 6 into 6 we get 18 into 6 36 into 6 60. இப்போ வந்த ஆன்சரோட +1 ஆட் பண்ணனும். எல்லாத்துக்கும் +1 ஆட் பண்றோம். இப்போ +1 ஆட் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வருது 7 19 37 61. So இதெல்லாம் பாத்தீங்கன்னா hexagonal numbers வருது நமக்கு. அப்போ நம்ம triangle numbers ஓட multiply 6 பண்ணிட்டு then 1 ஆட் பண்ணா we get hexagonal numbers. இதுக்கு நம்ம picture present பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம first வந்து ஒரு dot. First sequence 1 அது common இல்லையா? அதுக்கு ஒரு dot. Second அது 7 இருக்கு இல்லையா? அப்போ 3 dot. அதுக்கு அப்புறம் இங்க 2 இங்க 2. 7 dots வெச்சிட்டோம். Next வந்து 19. 9 நம்ம என்ன பண்றோம் இங்க 3 இருக்கு இல்லையா அப்ப இங்க 5 டாட்ஸ் வைக்கிறோம் 1 2 3 4 5 அப்புறம் 1 2 3 4 1 2 3 4 அப்புறம் 1 2 3 1 2 3 நெக்ஸ்ட் 37 க்கு நம்ம பண்றோம் 5 டாட்ஸ் இருக்கு இல்லையா இப்போ 7 டாட்ஸ் பண்ணனும் 1 2 3 4 5 6 7 அதுக்கு அப்புறம் இங்க 3 ல முடிஞ்சிருக்கு அப்போ நெக்ஸ்ட் வந்து 4 ல முடிக்கணும் அப்போ 1 2 3 4 5 6 1 2 3 4 5 1 2 3 4 சேம் வே இங்க பண்ணோம் 1 2 3 4 5 6 1 2 3 4 5 1 2 3 4 so next 61 க்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இதே கான்செப்ட் தான் so just இங்க 1 இங்க 3 இங்க 5 இங்க 7 அப்போ 61 க்கு என்ன வரும் 9 டாட்ஸ் வரும் மிடில்ல 8 sum. What happens when you start to add up hexagonal numbers? That is, take 1, 1 plus 7, 1 plus 7 plus 19, 1 plus 7 plus 19 plus 37. Which sequence do you get? Can you explain it using a picture of a cube? இப்போ நமக்கு 8th question என்ன கேட்டிருக்காங்கன்னா we have to add up hexagonal numbers. அதை ஆட் பண்ணி அதுல என்ன பேட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம இங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். சோ இங்க 1 அதுக்கு அப்புறம் என்ன கொடுத்திருக்காங்க 1 plus 7 8 அதுக்கு அப்புறம் 1 plus 7 plus 19 we get 27 1 plus 7 plus 19 plus 37 27 plus 37 14 balance 1 64. இப்போ நம்ம இந்த ஹெக்ஸாகனல் நம்பர்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணா we get cube value. இப்போ பாத்தீங்கன்னா 1 into 1 into 1 we get 1 here. அதே மாதிரி 2 into 2 into 2 பண்ணா 8. Next 3 into 3 into 3 we get 27. அதுக்கு அப்புறம் 4 into 4 into 4 we get 64. இப்போ 8th க்கு ஆன்சர் பண்ணி எழுதலாம் we get cubes when we add the hexagonal numbers. இப்போ நம்ம இதுக்கான இமேஜ் பிரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இப்போ first 1 க்கு நம்ம என்ன பண்றோம் just ஒரு single cube பிரசன்ட் பண்றோம் 1 க்கு அதுக்கு அப்புறம் 8 பாத்தீங்கன்னா நம்ம cube இந்த மாதிரி draw பண்ணலாம்
Next 27 க்கு என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி cube draw பண்ணிக்கலாம். 1 2 1 2 அப்புறம் இங்கே ஒரு 1 2 1 2 இப்போ 1 2 1 2 ஸோ இந்த மாதிரி நம்ம கியூப் ப்ரெசென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 64ல நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இங்க வந்து 2 பிளாக்ஸ் இருக்கு, இங்க 3, நெக்ஸ்ட் வந்து 4 பிளாக்ஸ் வச்சு நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் எக்ஸசைஸ் பண்ணிருக்கோம். அந்த இமேஜ் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிம்பிள். 9th sum. Find your own patterns or relations in and among the sequences in table 1. Can you explain why they happen with a picture or otherwise? இப்போ நம்ம டேபிள் 1க்கான சீக்வன்சஸ் வந்து என்ன ரிலேஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஆல் ஒன்ஸ்ல நம்ம என்ன ஆட் பண்றோம், எல்லாத்துக்கும் +0 ஆட் பண்றோம். ஸோ +0 ஆட் பண்ணா நமக்கு நெக்ஸ்ட் 1 வருது. இதுலயும் +0 ஆட் பண்ணா we get 1. அப்புறம் +0 1 இந்த மாதிரி நம்ம +0 ஆட் பண்ணிட்டே போனா we get all ones கான்செப்ட் அந்த சீக்வென்ஸ் கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், 1 ஆட் பண்றோம். இப்போ 1 + 1 we get 2, 2 + 1 we get 3, 3 + 1 we get 4, 4 + 1 we get 5. So அது மாதிரி we are adding +1 here. இங்க வந்து +0 ஆட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், அகைன் வந்து இங்க வந்து +2 ஆட் பண்றோம். 1 எடுத்துட்டு ஸ்டார்டிங் நம்பர் +2 ஆட் பண்ணா we get 3. அதுக்கப்புறம் +2 பண்ணா we get 5, +2 பண்ணா 7, +2 பண்ணா 9. So here also we are adding +2. இப்போ ஈவன் நம்பர்ஸ் நம்ம என்ன பண்றோம், +2 பண்றோம். பட் ஸ்டார்டிங் நம்பர் வந்து இங்க 2. அப்போ 2 + 2 we get 4, 4 + 2 we get 6, 6 + 2 we get 8, 8 + 2 we get 10. Triangle numbers என்ன பண்றோம், we are adding counting numbers. Counting numbers என்னது 1 2 3, அதாவது natural numbers எல்லாம் counting numbers. So பாத்தீங்கன்னா 1, அது நெக்ஸ்ட் நம்பர் என்னது 1 + 2 we get 3. இப்போ 3 plus next 2 க்கு அப்புறம் என்ன வரும் 3 we get 6. இப்போ 6 plus 3 க்கு அப்புறம் 4 we get 10. இப்போ 10 plus 4 க்கு அப்புறம் we get 5. அப்போ 10 plus 5 we get 15. 15 plus 5 க்கு அப்புறம் என்ன வரும் 6 we get 21. So இந்த மாதிரி அந்த நம்பர்ஸோட we are adding the counting numbers to get the triangular numbers. Squares நம்ம எப்படி நம்ம ஆட் பண்றோம்னா, இப்போ 1 plus 3 we get 4. 4 plus 5 we get 9. 9 plus 7 we get 16. 16 plus 9 we get 25. So in the mari we are adding the odd numbers with the number. So 3, 5, 7, 9. Next number 25 plus 11 we 36. So 36 plus 13 we get 49. இப்போ நம்ம cubes க்கு என்ன பண்றோம், extra numbers add பண்றோம். So 1 plus 7 we get 8. 8 plus 19 we get 27. 27 plus 37 we get 64. 64 plus 61 we get 125. So in the மாதிரி we are adding the hexagonal numbers in cubes. இப்போ squares நம்ம என்ன பண்றோம், adding odd numbers. இங்க என்ன பண்றோம், cubes க்கு adding hexagonal numbers. So this is the answer for 9th sum.